ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி ஹஸ்பண்ட் பேக் டு இந்தியா. அவர் எங்கே போயிருந்தாருன்னா கொரியா தான் போயிருந்தாரு. ஸோ கொரியானா நமக்கு தெரியும், அங்கே வந்து ஸ்கின்க்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் என்ன ஷேர் பண்ணியிருந்தாருன்னா, அங்கே ஹேரை விட ஸ்கின்னுக்கு தான் அவங்க எல்லாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தோனேஷியாவிலேருந்து நிறைய லேடிஸ் வந்துட்டு அங்கே வந்து ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஷீட்லாம் பல்காக லாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. பிகாஸ் அங்கே வந்து ரொம்ப சீப்பர் ரேட். நம்ம இந்தியாலுமே கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்டைல் யூனியன், ஜூடியோ இதெல்லாம் நம்ம பில் கவுண்டர் கிட்ட பார்க்கலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க், ஃபேஸ் ஷீட்லாம். பட் ஈச் வந்து அரௌண்ட் 30 rupees 40 rupeesலாம் அவைலபிளாக இருக்குது. அங்கே வந்து ரொம்ப சீப்பர் ரேட்டாக அரௌண்ட் 8 rupees 9 rupeesலாம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ பல்க் லாட்டில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. நான் வந்து பெருசாக யூஸ் பண்ணது கிடையாது ஸ்கின் கேர். ரொம்ப வருஷம் ஆச்சு. வீட்டில் நம்ம நார்மலாக கிச்சன் ஐட்டம்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் போட்டு பழக்கம். இந்த மாதிரி நான் அந்த க்ரீம்ஸ்லாம் யூஸ் பண்ணது கிடையாது. இவருக்குமோ பெருசாக தெரியாது. பட் அவரோட கொலீக் வந்து அங்கே கொரியன் ஒரு கேர்ள் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சில ப்ராடக்ட்ஸ்லாம் அப்படின்னாரு. ஸோ அதெல்லாம் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆக்சுவலி 2020 மானிட்டைஸ் ஆச்சு. நான் ரொம்ப நாள் வீடியோ போனதால் மானிட்டைசேஷன் போயிடுச்சு. திரும்ப அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. எல்லாருமே பார்க்குறவங்க சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல ஒரு ஸ்பைசியான ஹைதராபாத் பிரியாணி இன் அண்ட் அரௌண்ட் பூந்தமல்லி ஆவடிக்குள்ளே இருக்கீங்க, ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஓல்டு மிர்ச்சி பிரியாணி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காட்டுப்பாக்கமில் இருக்குது இந்த பிரியாணி. ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 years ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். என் ஆஃபீஸ் பக்கத்தில் தரமணியில் இந்த பிரியாணி ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ஸ்பைசியாக இந்த மாதிரி ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். கேஷுவலாக ஒரு நாள் வெளியில் போகும்போது காட்டுப்பாக்கத்தில் பார்த்ததுமே ஒரே எக்ஸைட்டட் தான் ஆகிட்டு ட்ரை பண்ணோம். அதே டேஸ்ட் அப்படியே இருந்தது. அதே மாதிரி அண்ணாநகர் டவர் பார்க் ஆப்போசிட்லேயுமே இந்த ஹோட்டல் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் பிரியாணி சாப்பிட்ணுன்னா மஸ்ட் ட்ரை வந்துட்டு இந்த ஓல்டு மிர்ச்சி பிரியாணி. அவங்களோட ஸ்டார்டர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டுங்க. கர்டு எல்லாமே ரொம்ப திக்காக இருக்கும். சால்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மீல்ஸில் அன்லிமிட்டட் பொடி நெய்யெல்லாம் கொடுப்பாங்க. எவ்வளோ வேணால் நம்ம போட்டுக்கலாம். ஸ்டார்டர்ஸ் எல்லாமே தி பெஸ்ட் அப்படி இருக்கும். பிரியாணியில் வந்து மட்டன் பிரியாணியும் சூப்பராக இருக்கும், சிக்கன் பிரியாணியும் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கான வாங்கின ஐட்டம்ஸ், கொரியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது. இந்த ஃபேஸ் ஷீட், ஃபேஸ் மாஸ்க்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே இருக்குது. குட்டி குட்டி திங்ஸ் நிறையா வாங்கிட்டு வந்தார். எல்லாமே யூஸ் பண்ண ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். சும்மா ஜென்ரலாக எல்லாமே காட்டுறேன். அதுக்கப்புறம் டீட்டெயில்டாக ஒன்று ஒன்றா போகலாம். அவருக்கு ஒரே ஒன்று மட்டும் வாங்கினார், ஆன்டி ஏஜிங் க்ரீம் மட்டும் ஒன்று வாங்கினார். மற்றபடி இதில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தான். லிப்ஸ்டிக் எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. என்னென்ன பிராண்ட் எல்லாமே நான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கவர் மாஸ்க். க்ரே ஹேர் இருந்ததுன்னா லைட்டாக நம்ம அதை போட்டுக்கிட்டோன்னா போதும், கவர் ஆகிடும். இந்த வந்து டோரிடனோட சீரம். இது வந்து அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க, அந்த கொரியன் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அவங்க போட்டுட்ருக்காங்க அப்படின்னாங்க. ஸோ இது வந்து ஜெல் மாதிரிலாம் இல்லை, லிக்விட் மாதிரி தான் இருக்குது. ஸோ போட்டதும் நம்ம ஃபேனில் இருந்தால் போதும், நல்லா ஸ்கின்குள்ளே பெனட்ரேட் ஆகிடுது. இது வந்து பார்த்திங்கன்னா லிப் டிண்ட் ஒன்று, அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் ஒன்று. இந்த கலர் கிராமில் இந்த ஃப்ரூட் லிப் டிண்ட் வேறு லெவலில் சூப்பர் ஸ்மெல் செமையாக இருக்குது. இந்த வேக் மேக் பிராண்டோட லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பட்டர் மாதிரி இருக்குது. நல்லா எனக்கு வந்து இது வந்து சூப்பராக சூட் ஆகுது இந்த கலர். ஸோ இது நான் செக் பண்ணி பார்த்தேன், நைக்காலையும் இல்லை அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ இது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் வாங்குவேன். நான் யூஸ் பண்ணி ரொம்ப நாள் வச்சுங்க லிப்ஸ்டிக்லாம். இது வந்து வாட்டர் ப்ரூஃபோட ஐலைனர் வேக் மேக் பிராண்டில் தான். வேக் மேக் பிராண்டில் சூப்பராக இருக்குது லிப்ஸ்டிக்குமே. இந்த ஐலைனர் மாரி சூப்பராக இருக்குது. இந்த டாக்டர் ஜியிலேருந்து விமென்ஸ்க்கு இந்த ஆன்டி ஏஜிங் க்ரீம் வாங்கினார். அப்புறம் இந்த க்யூட்டான கிளாக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அது கிச்சனில் வச்சுருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஷீட் தான் வாங்கிட்டு வந்தார். விட்டமின் சி, க்ரீன் டீ, பேம்பு சாக்கோல், அந்த மாதிரி நிறைய ஃபேஸ் ஷீட்லாம் வாங்கிட்டு வந்தார். ஸோ இது ஒரு மாதத்துக்கு வரும். ஒரு நாள் நைட்டு தூங்கும் போது எனக்காவது யூஸ் பண்ண வேண்டியதான். இது வந்து அவருக்கான விரிங்கிள் ஆன்டி ஏஜிங் க்ரீம் தான் வாங்கினார். இது வந்து மென்ஸுக்கு. அப்புறம் கிட்கேட்டில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம ஜென்ரலாக கிட்கேட்னா வேஃபரில் இந்த சாக்லேட் கோட்டட் தான் நம்ம பார்த்துருப்போம். பட் கொரியாவில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கிட்கேட் இருந்ததுன்னு சொன்னார். நிறைய சாக்லேட்ஸ் வாங்கிட்டு வந்தார். பட் நான் கிட்கேட் மட்டும் தான் இப்போ உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். மாச்சா ஃப்ளேவர் ஆப்வியஸாக அங்கே ஜாப்பனீஸ், சைனீஸ், கொரியன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ளேவரில் இருந்தது. இது பார்த்திங்கன்னா அது வந்து அந்த டால் ஷேப்லேயே அந்த கிட்கேட் இருந்தது. ஸோ அது மைலோவில் கிட்கேட், மைலோ ஃப்ளேவர் கிட்கேட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வந்து கேரமலைஸ்டு கிறிஸ்ப் கிட்கேட் வாங்கிட்டு வந்திருந்தார். இது வந்து மாச்சா ஃப்ளேவர். இது மித்துக்குட்டிக்கு அந்த அளவு பிடிக்கல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாச்சா ஃப்ளேவர்.
அப்புறம் டபுள் சாக்லேட் லேயர் கிட்கேட் வாங்கிட்டு வந்தார். இதெல்லாம் தான் அவர் கொரியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த ஐட்டம்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சாதான் ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.